வா கவிதா. என்னம்மா, நான் போறேன்னு அழுதுட்டு இருக்கியா? அம்மா, நான் போனாலும் என் ஆத்மா உன் காலதாமா சுத்திக்கிட்டு இருக்கும். யாரோ பெத்த பொண்ண உன் சொந்த பொண்ணுக்கும் மேலா வச்சு வளர்த்தியே, உன் மனசு யாருக்குமா வரும்? நியாயமா நான் உனக்கு கோவில் கட்டி கும்பிடணும். ஆனா தெய்வம் அதுக்குள்ள எனக்கு சமாதி கட்டிடுமா? ஐயோ, நான் பெறாத பெத்த செல்வமே, அப்படியெல்லாம் சொல்லாத. ஓ வாயால அப்படியெல்லாம் சொல்லாத. என்னைய விட்டுட்டு போவேங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாத. அத கேட்டா என்ன நெஞ்ச வெடிச்சிட்டு போல இருக்கு. சொல்லாம இருக்க முடியலையேம்மா. வெளியில தைரியமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உனக்குள்ள நான் சில உடைச்சுதானமா நிக்கிறேன். உண்மையாவே சொல்றேம்மா, நான் செத்து போனாலும் யாருப்பா உன் கூடயே தான் இருக்கும். கவி, கவி, நீ சாகிறதுக்கா உன்னை நான் கஷ்டப்பட்டு வளர்த்த. விட மாட்டேன், உன்னை சாக விட மாட்டேன். தெய்வத்துக்கிட்ட நாம பிறந்த உடனே வாங்குற முதல் கடன் இந்த ஆயுசுதாம்மா. அது திருப்பி கேக்குறப்போ நாம கொடுத்தாகணும் இல்லையா? அதுல தாக்கல் எல்லாம் சொல்லவே கூடாது, சொல்லவும் முடியாது. நிறைய பேரு நல்லா தாராளமா கடன் வாங்கிட்டு வராங்க, அதனால ரொம்ப வருஷம் நல்லா வாழ்றாங்க. நானும் கஞ்சத்தனமா கொஞ்சமா கடன் வாங்கி வந்துட்டேன்னு நினைச்சுக்கோமா. என்னால உனக்கு ஆறுதல் சொல்ல முடியலமா, ஆனா ஒரே ஒரு உத்தரவாதத்தை மட்டும் தர முடியும். அடுத்த ஜென்மத்துல நீ எனக்கு மகளா பிறக்கணுமா? ஐயோ கவி, அடுத்த ஜென்மத்துல நான் உன் அம்மாவா இருந்து இந்த ஜென்மத்துல பட்ட பாச கடனை அடுத்த ஜென்மத்துல நான் அடைப்பேம்மா. கவிதா, நான் இருக்க மாட்டேன்டி. நீ இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம், இந்த உலகத்தை விட்டு இந்த அம்மாவை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன்டி. நீயே போனதுக்கு அப்புறம் எனக்கு என்னடி இருக்கு இங்க? நானும் உன் பின்னாடியே வந்துருவேன். ஐயோ கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? வாரம் பாலாலையும் தேனாலையும் உனக்கு அபிஷேகம் பண்ணனே. என் மகளை கொல்றதுக்காகவா நான் இதை செஞ்சேன்? தெய்வத்தை குறை சொல்லாதம்மா, அது தான் கடமையை கரெக்டா தான் செஞ்சிருக்கு. எதை கரெக்டா செஞ்சிருக்கு? ஒண்ணும் தெரியாத, ஒரு பாவமும் பண்ணாத உன்னை கொல்றதா கரெக்டான விஷயம். யாருமா? நானா பாவம் பண்ணாதவ? பாவிமா. சொந்த அக்கான்னு தெரிஞ்சும் அப்பா மேல இருக்கிற கோவத்தை கௌரி அக்கா மேல காட்டி அவங்க வாழ்க்கையை நாசமாக்க பார்த்ததுக்கு இந்த தண்டனை எனக்கு கரெக்ட் தான்மா. ஏன் சங்கரி, ஏன் தலை குனிற? உனக்கே தெரியுதுல நீ பண்ணதெல்லாம் தப்புன்னு. தப்பான ஆளை கல்யாணம் பண்ணது, தப்பான வீட்டுல தங்குறது, அடுத்ததான் என்ன பண்ண போற? நாங்க நகரத்துல இருக்கோம், நீ நரகத்துல இருக்க, அது தெரியுதா உனக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு கோயிலா இருந்தது ஒரு காலம். இப்போ இதுல இருக்கிறது ஆந்தைகளும் அசிங்கமும் மட்டும்தான். அந்த லிஸ்ட்ல நீயும் சேரணுமா? பேசாம என் கூட வா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் வரதா இல்ல. அவங்க பேச்சு நல்லதுன்னு நம்புறியா? முதல்ல தித்திப்பா பேசிட்டு அப்புறமா தீது கட்ட போறத பத்தி பேசுறவங்க அவங்க. உன்னெல்லாம் ரொம்ப சுலபமா ஏமாத்திடுவாங்க. இங்க பாரு, உனக்கு இன்னொரு அக்காவா கவிதா வந்திருக்கா, அது தெரியுமா உனக்கு? தெரியாம இருக்காது, இருந்தாலும் சொல்றேன், வா வந்து கவிதாவை பாரு. இங்க பாருங்க, எனக்கு யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, தயவு செஞ்சு கையை விடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தங்கதுரான காஞ்சனாணி ரொம்ப நல்லவங்க, அவங்க சொல்றதான் நான் கேட்பேன், அவ்வளவுதான். நில்லு. அவன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு காரணமே நீதான். ஆம்பளைனா யார் தெரியுமா? மீசைய வளர்த்துக்கிறவனோ இல்ல ஒரு பொண்ணு மனசுல ஆசை வளர்த்து விடுறவனோ இல்ல. ஆம்பளைனா
நேர்மை ஒழுக்கம் நல்லவனா இருக்கணும், நடிக்கிறவனா இருக்க கூடாது. என்னங்க, அத்தைய தெரிஞ்ச இடத்துல எல்லாம் தேடி பார்த்துட்டோம், அவங்க எங்கேயுமே இல்லையே. வேணும்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? என்னங்க, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? என்ன கேட்டா என் பதில் ஒன்னே ஒண்ணுதான். போனவங்களுக்கு வர தெரியும், விட்டுடு. ஏன் இப்படி அசால்ட்டா பேசுறீங்க? அவங்க செஞ்சது தப்பா இருந்தாலும் உங்க அம்மா இல்லையா? எங்க அம்மாவை எந்த அளவுக்கு நான் மதிச்சேன்னு உனக்கு தெரியாதா? அவங்கள மதிச்சதுனால தானே உன்னை தப்பு தப்பா மதிச்சேன். எப்ப அவங்க என் மேல பொய் சத்தியம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சதோ, எப்ப அவங்க திட்டம் போட்டு நம்மள பிரிக்க துடிச்சாங்கன்னு தெரிஞ்சதோ, அப்பவே எனக்குள்ள இருந்த அம்மா சென்டிமெண்ட் எல்லாம் செத்து போச்சு. இதுக்கு மேல இந்த வீட்டுக்கு அவங்க திரும்பி வந்தாலும் நான் பெருசா சந்தோஷப்பட்டுக்க மாட்டேன். என்னங்க நீங்க? நம்பி சார், கவுன்சில் மேனேஜர் நம்பி சார் இப்ப எதுக்கு கால் பண்றாரு? சார் வணக்கம், சொல்லுங்க சார். மேடம் வணக்கம், ஃப்ரீயா இருக்கிறீங்களா? கொஞ்சம் அலைச்சலா தான் இருக்கேன், பரவாயில்ல சொல்லுங்க. இன்னைக்கு ஏர்லி மார்னிங் உமா மகேஸ்வரி மேடம் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. வந்தவங்க திருநெல்வேலியில் இனிமே நான் இருக்க போறதில்ல, சென்னைக்கு போறேன்னு சொன்னாங்க. அதனால என்னோட கவுன்சிலிங் மெம்பர்ஷிப்பை சென்னை கவுன்சிலிங்குக்கு மாற்றி கொடுக்க சொல்லி லெட்டர் கொடுத்துட்டு போனாங்க. அதுக்காக தான் கேட்டேன் மேடம். அவங்க முகமே சரியில்லை மேடம், அதனால தான் உங்ககிட்ட கேட்கலாம்னு ஃபோன் பண்ணேன். ஆமா சார், வீட்டில் கொஞ்சம் நல்ல பிரச்சனை தான். அத்தை கொஞ்சம் கோமா தான் இருந்தாங்க, இருந்தாலும் எல்லாமே சரியாயிடும். நீங்கள் மெம்பர்ஷிப்பை இப்போ மாற்ற வேண்டாம், நான் சொன்ன பின்னாடி மாற்றுங்க. சரிங்க மேடம், நீங்கள் சொன்ன பின்னால மாற்றிக்கிறேன் மேடம். நான் வச்சிடுறேன் மேடம். உங்கள் அம்மா சென்னைக்கு போயிருக்காங்க. சென்னையில் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்கா? அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க பேர் கூட வசந்தா. இப்போவே புறப்படுங்க, முதல்ல போய் அந்த ஃப்ரெண்டை பார்ப்போம். சரி. என்ன காஞ்சனா, இன்னும் தூங்காம இருக்க? தூங்குன்னு உடம்பு சொல்லுது, ஆனா வேண்டாம் தூங்காத, தூங்குனா கௌரி உன்னை தூக்கிடுவா, முழிச்சுக்கிட்டே இருன்னு மூளை சொல்லுது. சில நேரங்களில் நீ ஸ்ட்ரைட்டா பேசினாலே புரியாது, இதுல நீ சுத்தி வளைச்சு வேற பேசுற, ஒரு மண்ணும் புரியல. நான் சொல்றதா உங்களுக்கு புரியல? நம்ம கழுத்துக்கு பக்கத்துல கத்தி வந்து நிக்கிறது கூடவா உங்களுக்கு புரியல? கழுத்துக்கு கத்தியா? ஏன், நாம 2 பேரும் நல்லா தானே இருக்கோம். இன்னைக்கு நல்லா இருக்கும், ஆனா நாளைக்கு விடிற பொழுது நல்ல பொழுதா இருக்குமா? உமா மகேஸ்வரி நமக்கு ஆளினாலா இருந்தாங்க, இப்ப அவங்க எஸ் ஆயிருக்காங்க. அதனால நமக்கு வரப்போற பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியலையா? அம்மா தாயே காஞ்சனா, நான் உன் லெவலுக்கெல்லாம் ஒர்த்து பீஸ் இல்ல. எதை சொல்றதா இருந்தாலும் நல்லா தெளிவா புரியுற மாதிரி சொல்லு. என் மருமக கிட்ட என்ன காட்டி கொடுத்துறாதீங்க, நான் திலகாவோட மாமியாரு. ஓ, நீங்க தான் திலகாவோட மாமியாரா? ஆமா மாமியாரோட வந்திருக்கேன்னு திலகா சொன்னா. என்ன விஷயம் சொல்லுங்க. டாக்டர்மா, என் மருமக சுமக்கிற கர்ப்பம் வேண்டாமா, அதை ஏதாவது மருந்து மாத்திரை கொடுத்து கலைச்சிருங்கம்மா.